ஹாய் கைஸ், பயிற்சி 1.4 12வது கணக்கு. டி என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் டி ஆஃப் 0, டி ஆஃப் 28, டி ஆஃப் -10, அப்புறம் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 இருக்கும்போது சியின் மதிப்பு, அப்புறம் செல்சியஸ் மதிப்பும் பாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை. இது எல்லாத்தையும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈக்குவேஷனுடைய இடத்துலேயே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபோட மதிப்பு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள். இது எடுத்து எழுதும்போது தான் அந்த ஈக்குவேஷனுடையும் அது பெறும். பாருங்களேன், கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்ன்னு இருக்குது. இதில் நம்ம எந்த நம்பரை எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, எதுவுமே இல்லை பார்த்தீங்களா அவங்க கேள்வியில் கொடுத்துருக்குதுல்ல. அதுக்கப்புறம் இங்கு அப்படின்னு சொல்லி எஃபோட மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மதிப்பு எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்ம அந்த சியோட மதிப்பெலாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. கரெக்டுங்களா? இங்கே இருக்கிற சிக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் அடுத்த ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ டி ஆஃப் 0 கண்டுபிடிச்சிருவோமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, டி ஆஃப் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு இப்போது இந்த சிக்கு பதிலாக இங்கே 0 இருக்குதா, அப்போது இந்த சிக்கு பதிலாக என்ன வரும், 0 வரும். அவ்வளோதான். மற்றபடி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 9/5, அது அப்படியே வந்துடும். அந்த சிக்கு பதிலாக 0 போட்டுருவோம். இந்த சி ஆல்ரெடி இங்கே பெருக்கிட்டு தான் இருக்குது, அதனால் இங்கே 0வும் பெருக்கிட்டு இருக்குது, ப்ளஸ் 32. அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம்னா டி ஆஃப் 0 ஈக்குவல் டு இது ரெண்டும் பெருக்குச்சுன்னா ஆகும், மொத்தமாக அந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். மீதி இருக்கிறது என்ன, 32. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. 32 டிகிரி அப்படின்னு சொல்லி ஆன்சரை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து ரெண்டாவது கணக்கு, டி ஆஃப் 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது கணக்கு பார்ப்போமா. ரெண்டாவது கணக்கு டி ஆஃப் 28 ஈக்குவல் டு, இங்கேயும் அதே கண்டிஷன் தான். அந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அந்த சி இருக்கிற இடத்துல மட்டும் இந்த 28 அப்ளை பண்ணணும், மீதி எல்லாம் அப்படியே எழுதணும். இப்போ பாருங்களேன், 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32. ஓகேங்களா? இப்போ அடுத்தது அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இப்போது இந்த 5, 9, இந்த 5 வச்சு இந்த 28 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை பெருக்கிப்போம். 9 × 28, 9 × 28 பெருக்கினா எவ்வளோ வருது, 28 × 9. 9 8 72க்கு 2, மீதி 7, 2 9 18, 18 7 25, 252ன்னு வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதியிருக்கிறோமா, 252/5, அந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 32 அப்படியே இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 252 5ஆல் வகுக்கணும். 252 5ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண எவ்வளோ வருது, ஃபஸ்ட்டு நம்பர் சின்னதாக இருக்குது, அதனால் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 2 நம்பர் எடுத்தோன்னா 5 5 இருக்குது, 5 25, மீதி 0. அடுத்த நம்பர் இறக்கணும் 2, சின்னதாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் இறக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுட்டு தான் இறக்கணும். அதனால் அந்த 0 அங்கே போட்டேன். இப்போ அடுத்த நம்பர் பார்க்குறேன், அடுத்த நம்பர் இல்லை. ஸோ அதனால் புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இதில் எத்தனை 5 இருக்குது, 4 5 20, முடிஞ்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 1 5 50.4 அப்படின்னு ஆன்சர் வரும். கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா அங்கே ஒரு 50.4 இருக்குது, அங்கே ஒரு 32 இருக்குது. 32 இது பார்த்தீங்களா, அந்த புள்ளி 4 அப்படியே இருக்கும், 82 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ டி ஆஃப் 28 = 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் -10ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு, இங்கேயும் அதே தான், இந்த ஈக்குவேஷன் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரிங்க. 9/5 அப்படியே இருக்குது, சிக்கு பதிலாக -10 போட்டேன், மீதி இருக்கிற ப்ளஸ் 32 அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, ஏன்னா இது ரெண்டும் இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே 5 மடங்காக இருக்குது 10. ஸோ அதுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 1 5 5, 2 5 10, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அதை ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா, அதாவது இந்த 9 2 பெருக்குச்சுன்னா -18, அது கூட என்ன பண்ணியிருக்கு, ஒரு ப்ளஸ் 32 இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம், 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரும் வேறு குறியாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி போட்டுக்கலாம். 32ல் 18 போச்சுன்னா 14 டிகிரி ஃபாரன்ஹீட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இது வந்து தேர்ட் சப்டிவிஷனா, டி ஆஃப் -10 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 கணக்கும் ஒரே மாடலு, டக்குன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212ன்னு கொடுத்துட்டாங்க.
அப்படி இருக்கும்போது சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது அதாவது இந்த மதிப்பு, இந்த எஃபோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த எஃபோட மதிப்பை அவங்க கொடுத்துட்டாங்க 212 அப்படின்னு. அப்போது அதே தான் டி ஆஃப் சி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஈக்குவேஷன் அது இந்த ஈக்குவேஷன் தான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த டி ஆஃப் சி இருக்குது இல்லையா, இங்கேயும் டி ஆஃப் சி தான் இருக்குது, இங்கேயும் டி ஆஃப் சி தான் இருக்குது. ஸோ இந்த 212 கொண்டு வந்து இந்த டி ஆஃப் சிக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போது இந்த இடத்துல என்ன, இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு இப்போ 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு நமக்கு சௌரியமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறேன். இங்கே இருக்கிற இந்த 9/5 சி ப்ளஸ் 32 முதல்ல எழுதிட்டேன். ஈக்குவல் டு போட்டு டி ஆஃப் சி இந்த பக்கம் தான். ஸோ அந்த டி ஆஃப் சி அந்த பக்கம் எழுதிக்கிறேன், டி ஆஃப் சி. இப்போ கேள்வியில் டி ஆஃப் சியோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 212 கொடுத்துருக்காங்க. அந்த 212 இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறேன். 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கேள்வினா சி தான் தேவை. சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது சி. இந்த சி தான் தேவை அப்படிங்கும்போது இந்த சியை தவிர மீதி இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அந்தாண்ட கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த 32 அந்தாண்ட கொண்டு போயிடுவோமா. இந்த 32 அந்தாண்ட போச்சுன்னா என்ன வரும், இங்கே மீதி என்ன இருக்கும், 9/5 இன்ட்டு சி ஈக்குவல் டு 212 மைனஸ் 32. ஓகேங்களா. இப்போ 212ல் 32 போச்சுன்னா எவ்வளோ, 180. கரெக்டுங்களா. 9/5 இன்ட்டு சி, அதாவது 212ல் 32 கழிச்சு மட்டும் தான் எழுதியிருக்கோம், அங்கே வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த சி மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் இங்கே பெருக்கிக்கிட்டு இருக்கிற 9/5 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும், வகுத்தலாக மாறும். ஆனால் இங்கே பின்னம் பெருக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் எப்படி போகணும், தலைகீழாக மாறி பெருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ இந்த பக்கம் இருக்கிற சி அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு அப்படியே இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற 180 அப்படியே எழுதிட்டேன். இன்ட்டு இந்த பக்கம் 9/5 இருக்குது, இந்த பக்கம் போய் 5/9 மாறும். அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 1 9 9, 2 9 18, இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம், 20. சி ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5, சி ஈக்குவல் டு 100. சரிங்களா, டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. சி ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது பாரான்ஹீட்டோட மதிப்பு 212 இருக்கும்போது என்ன ஆன்சர் அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. ஸோ 212 இருக்கும்போது சியோட மதிப்பு என்ன வரும்னு கேட்டாங்க. சியோட மதிப்பு 100 டிகிரி செல்சியஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளாக முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் சப்டிவிஷனில் செல்சியஸ் மதிப்பும் பாரான்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செல்சியஸுங்கிறது என்ன, செல்சியஸுங்கிறது சி, பாரான்ஹீட்டுங்கிறது எஃப் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டும் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சியும் எஃப்பும் சமமாக இருக்குமா. ஸோ இப்போ 5வது சப்டிவிஷனில் என்னென்னா சி ஈக்குவல் டு எஃப். கரெக்டுங்களா. இதுதானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செல்சியஸ் மதிப்பும் பாரான்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலையை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. வெப்பநிலை என்ன, அந்த இடத்துல சியை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மள்ட்ட இங்கே இருக்கிறது என்ன, சிஎஃப் தான், ரெண்டும் சமன்னு சொல்லியிருக்கு. ஸோ எஃப்க்கு நம்மள்ட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, கேள்வியில் கொடுத்துருக்காங்களே, இருக்குது பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த வேல்யூவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன இருக்குன்னா, சி ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. ஸோ ஏதாவது ஒரு நம்பர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம அதோட சி மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு பாரான்ஹீட் இருக்குது, அந்த பாரான்ஹீட்டை வெளில எடுக்கணும். வெளில எடுத்தால் தான் ஃபுல்லாக சியாக மாறும், நம்ம அதுலேருந்து சி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி இருக்கிற டேர்மை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. இல்லை இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகலாம். 2 ஆப்ஷனில் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஈஸியாக எதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ரைட் ஓகே, இந்த 32 அந்த பக்கம் கொண்டு வந்துடும், இந்த சியை அந்த பக்கம் கொண்டு போயிடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சியை அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஏன்னா இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. சிலாம் ஒரு பக்கமாக இருக்கணும், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த சியை முதல்ல இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், -32 ஈக்குவல் டு 9/5 சி மைனஸ் சி. கரெக்டுங்களா. ஓகே. இப்போ இந்த -32 அப்படியே இருக்குது. இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா, 2 டேர்ம்லேயும் சி இருக்குது. ஸோ அதனால் சியை காமனாக வெளில எடுத்தோம்னா மீதி இருக்கிறது என்ன வரும், 9/5 மைனஸ் 1 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா. ஏன்னா இந்த சி வெளில வந்துருச்சு, மீதி 9/5, இந்த சி வெளில வந்துச்சு, மீதி 1. இப்போது ஈக்குவல் டு -32 இந்த பக்கம் இருக்குது.
இதை சுருக்கணும். அதாவது இந்த 9/5 - 1 இருக்கு இல்லையா, இதை சுருக்கினா என்ன வரும்? அதாவது இந்த 5 × 1 பெருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, இதை தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். 9/5 - 1 இப்படி இருக்குன்னா இந்த 1 கூட மேலே 5ஆல் பெருக்கி 5ஆல் வகுக்கலாம். வகுக்கும்போது என்ன நடக்கும்னா அடுத்த ஸ்டெப்பில் 9/5 - 5/5ன்னு மாறும். பகுதி சமமாகிடும். சமமானதுனால பகுதியை ஒரே ஸ்டெப்பாக எடுத்து எழுதி 9 - 5 / 5 = 4/5 இப்படி எழுதலாம் 1. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இங்கே இருக்குது பாருங்களேன், ஒரே நிமிஷம். இப்போ இந்த 5 × 1 5 அப்படியே டேரெக்டாக மேலே கழிச்சு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், 9 1 5 5 5 இங்கே மைனஸ் தான் இருக்குது, 9 - 5 / 5 இப்படியும் எழுதிக்கலாம். மீதி 4/5. ஆன்சர் சேமாக தான் வரும் எப்படி போட்டாலும். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு? 4/5ன்னு வந்திருக்குது. 4/5 அப்படின்னு வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? சி மட்டும் தான் தேவை. இந்த சி மட்டும் தான் தேவை. ஸோ இது கூட பெருக்கிக்கிட்டு இருக்கிற அந்த 4/5 இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்? தலைகீழாக மாறி பெருக்கும். இங்கேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த 4/5 தலைகீழாக மாறி இந்த 32ஓட பெருக்கும். -32 × 5/4 = C. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சிஏ எல்ஹெச்எஸ்லையும் வேல்யூஸ் அந்த பக்கமும் மாற்றி எழுதிக்கிறோம். இல்லை இங்கேயே சுருக்கிட்டு கூட மாற்றி எழுதிக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, எத்தனை நாள் இருக்குது இதில்? 8 நாள் 32. ஓகேங்களா? இப்போ இந்த 8 5 பெருக்கினா எவ்வளோ? -40 -40 டிகிரி செல்சியஸ். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆன்சரே முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல்.